நம்ம எவ்வளோ ஒன்றாலும் செய்கிற ஒரு விருந்து சொல்வதாக இருந்தால் வீடு குடி போகிற விருந்து இருக்கு பாருங்கள், அப்படி ஒரு விருந்து மார்க்கத்தில் இருக்கிறது. வீடு குடி போகிற விருந்து, வீட்டுக்கு குடி போனால் விருந்து கொடுக்கலாம்னு நேரடியாக ஹதீஸ் இல்லை. ஆனால் ஒரு ஹதீஸிலிருந்து அந்த கருத்தை விளங்க முடிகிறது. என்ன ஹதீஸ் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். என்ன உதாரணம் என்றால், என்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியிருக்கிறான், உங்களை நேர் வழிக்கு நான் அழைக்கிறேன், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு முதலாளிக்காரன் ஒரு வீட்டை பங்களாவை அரண்மனையை கட்டுக்கிறான். கட்டிட்டு விருந்தை தயாரிக்கிறான். தயாரித்து விட்டு தன்னுடைய ஒரு ஊழியரை கூப்பிட்டு எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சிக்கிட்டு வான்னு அழைக்க சொல்கிறான். அவர் போய் அழைக்கிறார். அழைச்சதை கேட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க விருந்து சாப்பிடுவாங்க. யார் வரலையோ அவங்க விருந்தை இழந்துருவாங்க. இதை சொல்லிவிட்டு அந்த அனுப்புகிறான்ல இந்த தூதரா, அதான் நாங்கிறாங்க. அந்த முதலாளிக்காரன் எப்படி விருந்து அழைப்பதற்கு ஒரு ஆள் அனுப்புகிறானோ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சொர்க்கம்ங்கிற ஒரு விருந்தை படைத்து வைத்து கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி என்னை அழைப்பாளரால் அனுப்பி வைக்கிறான். நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றேன், நீங்கள் யாரெல்லாம் என் அழைப்பை ஏற்று வருகிறீர்களோ அவங்க அந்த சொர்க்கத்துக்கு போகிறீங்க, அந்த விருந்து கிடைச்சிருது உங்களுக்கு. யார் என் அழைப்பை ஏற்றுக்கிறலையோ உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் உதாரணம்ங்கிறாங்க. தன்னுடைய இந்த தூதுத்துவ பணிக்கு உதாரணம் காட்டும் பொழுது இந்த புதுசாக கட்டடம் கட்டுறதை உதாரணம் காட்டுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தனக்கு உதாரணம் காட்டுறதா இருந்தால் தப்பானதை உதாரணம் காட்டுவாங்களா? விருந்துக்கு அழைக்க சொல்கிறோம் அல்லாஹ்வுக்கு உதாரணமாக எனக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டக்கூடாது. அந்த செயலுக்கு உதாரணமாக அந்த ஒரு வீடு கட்டுறவனை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்காரன் ஒரு ஆள் அனுப்புகிறான்ல விருந்துக்கு அழைக்கிறதுக்கு, அதுக்கு உதாரணமாக தன்னையே காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உதாரணமாக மார்க்கம் தடுத்ததை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அப்போனா வீடு கட்டி விருந்து கொடுக்கலாம். வீடு என்பது அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் தரப்போகிறது இல்லை. அதனால் வீடு குடி போடுறீங்களா, அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டானா ஊருக்கே வளைச்சி விருந்தை போடுங்க, தப்பே கிடையாது. அந்த விருந்துக்கு மார்க்கத்தில் அனுமதி